விடுறேன், கையை விடாத, புடிச்சிட்டே வா. கூட்டத்துல எங்காவது காணா போயிட்டீங்கன்னா நான் உன்ன வேற 1 மணி நேரம் தேடிட்டு கிடக்கணும். யாரு நானா? ஐயோ சாரிங்க, என்னோட தங்கச்சியை தான். தங்கச்சிக்கு அடுத்தவங்களுக்கு கூட வித்தியாசம் தெரியாது. என்ன கட்டணம் பொண்டாட்டி மாதிரி தரத்தாலும் கையை பிடிச்சு வச்சுட்டு வரேன். நானும் முனைகிட்டே வரேன். அது கூட காதல வாங்கல. அவ்வளவு டைட்டா கையை பிடிச்சிருக்கே. விடு விடுன்னு கெஞ்சிரேங்களா? விட்டியாரா நீ? தாவா? ஆமா, அந்த பொறம்புக்கு கையை பிடிச்ச அடுத்துக்கு கை எலும்பெல்லாம் உடஞ்சிடும் போல இருக்கு. நீயே வந்து பார்த்த பின்ன தங்கச்சி பாரு, உன் தங்கச்சியா பல கட்டி நிக்கா. இவளால என் மான மரியாதையெல்லாம் இங்க போயிட்டு இருக்கு. இவ பல்ல கட்டிட்டாங்க நின்னுட்டு இருக்கான். இன்னும் ஆம்பளையவே பாத்துறாத மாதிரி. வீட்டுக்கு வாடி, உனக்கு வச்சுக்கிற கச்சேரி. சரிங்க, என்ன ராகினி? கச்சேரியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாடி. டேய், அங்க பார்த்து தோடா. இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்து பேசினதோ இல்லை தொட்டதோ இல்லை. இது என்ன முதலா? ஆஷினி கிட்ட கூட ஏதாவது கேட்கதா இருந்தா அம்மா கிட்ட சொல்லி தான் கேட்குறேன். என்னவோ போ, எனக்கே ரொம்ப வெக்கமா வருது. எப்படி பட்டாசு மாதிரி படப்படப்படன்னு பேசி வலிச்சு தாழ்றா. ஆஷினி கூட எனக்கு இதில் நின்று பேச அவ்வளோ யோசிப்பா. என்னதான் என் கூட கோவப்பட்டு சண்டை போட்டாலும் ஐஜி சார் வந்து பேசும்போதே என்னை விட்டு கொடுக்காம சமாளிச்சிட்டா. என்ன இன்னைக்கு ஒரே புது ஃபீலிங்கா இருக்கு. தெரியாம உன் கையை பிடிச்சிருந்தாலும் விடணும்னு தோணவே இல்லை. மனசே இல்லாம தான் விட்டுட்டு வந்தேன். நீ யாரு என்ன ஏதுனால எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ரமேஷுக்கு தெரிஞ்சிருக்கும். காலம் முழுக்க என்னை திட்டிக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என் கூடயே பக்கத்துலேயே இரேன். என்னுடைய மாடப்புறா, என் வாழ்வின் சோழப்புறா, என்னிடத்திலே சேருமா இடமானே. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு ஆணை ஒரு பொண்ணு திட்டிக்கிட்டே அதட்டிக்கிட்டே இருந்தாதான் அந்த ஆண் உருப்படுவான்னு. ஏன்னா திட்டுறது கூட அன்போட ஒரு வகையான வெளிப்பாடு தான். மறுபடியும் நான் உன்னை எப்போ பார்ப்பேன்? நீ எனக்கே தான் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த சந்திப்புகள் வந்தால் சந்தோஷமே. நீ எனக்கு இல்லாத போது தயவு செஞ்சு மறுபடியும் கண்ணு முன்னாடி வந்துடாத. சத்தியமாக என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. முதல்ல ஒன்று பார்த்தா அந்த சந்திப்பு அது மனசை விட்டு போயிடும்ல, அது போகவே வேண்டாம். ஆதவுக்கு என்னாச்சு? வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாவே இருந்தான். சரியா பேசக்கூட இல்லை. என்னமோ யோசிச்சிட்டே இருக்கான். போனது பெரிய இடமாச்சே, ஏதாவது ஒரு ஆர்டர் எழுதிட்டு வந்துட்டானோ? ஐயோ, அப்படி மட்டும் ஏதாவது இருந்தது. வந்ததும் சொன்னான் அந்த சத்தியனுக்கு மோடி கமிஷன் பதவி கிடைச்சிருச்சுன்னு. சும்மாவே அவனும் அவன் மொண்டாட்டியும் வெறி பிடிச்சுவாங்க. நீ சொல்லவா வேணும்? நம்மளே புலம்பிட்டு இருந்து என்ன பண்ணுறது, என்னன்னு கேட்போம். ஆதவே, டே தம்பி ஆதவே, ஆதவே, டே தம்பி. யாருங்க? நான் ஒன்றும் புண்ணாக்கவும் இல்லை, தப்பு கணக்கு போடவும் இல்லை. சும்மா நின்றுட்டு எப்பவும் என் மனக்கணக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஐயோ, என்னாச்சு? என்னெல்லாமோ சொல்கிறானே. ஐயா ஆதவே, அம்மாவை பாரியா. என்னம்மா எதை கலந்துட்டு நிற்கிற? ஐயாவே, போன இடத்துல என்னையா நடந்தது? என்னென்னமோ பேசி நிற்கிறேன். ஐயோ, என்னெல்லாம் உழணும்னு தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ ஏம்மா வீணால் அழுதுட்டு? பால் தானே கொண்டு வந்த, குடிச்சிட்டு போய் நான் படுக்கேன். இங்கே ஐயா, உன்னை பேச்செல்லாம் மாற்றாத. அம்மாவுக்கு நல்லா தெரியும் என்ன நடந்தது. சொல்லியா, ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா. இங்கே வர ஐயாவே, இது வரைக்கும் அப்பா இல்லைனாலும் அம்மா கஷ்டப்பட்டு நான் காலேஜெல்லாம் படிக்க வச்சிட்டேன். காலேஜில் எப்படி நீயும் விளாண்டுன்னு இருந்தியோ அதே மாதிரி இறையா. ஆசினி இந்த ஒரு டிகிரியை மட்டும் முடிக்கட்டும், அவங்கள கட்டி கொடுத்து போட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து அம்மாவே கட்டி வச்சுறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாலும் எனக்கு சரிதான். உன்னை தாங்கிற தூணா ஒருத்தி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இறையா. ஏழை ரத்தம் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா வெடுக்குன்னு பேசிட்டு கையை வாங்க தான் தோணும். ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதையா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு நீங்கள் பிற்காலத்தில் என்னை பார்க்கணும் பிடிக்கணும் செய்யணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் ஐயா, என்னையை நான் பார்த்துக்குவேன். தேவையில்லாத ஏதாவது பிரச்சனையில் கொண்டு போய் தலையை விட்டுட்டு நீ ஏன்ற வாழ்க்கையை கெடுத்துக்காதையா. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நீ வேற ஒரு பக்கம் எப்போ பாரு புலம்பிட்டு.
வாய் தான் அப்படிங்குது. இல்லைம்மா, படிச்ச எனக்கு தெரியாதா என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு? தப்பான வேலைக்கெல்லாம் நான் போயிட மாட்டேம்மா. அப்போ சொன்னதான் இப்போ சொல்கிறேன். நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, பயப்படாதம்மா. இந்த காலத்தில் எந்த பிள்ளைகளையும் நம்ப முடியறது இல்லை. பொட்ட பிள்ளையா இருந்தால் எப்படி புருஷன் இல்லாத கட்டி கொடுக்குறதுன்னு இருக்குது. ஆம்பளை பையனா இருந்தால் எப்படி இவனை கெட்ட வழியில் போகாமல் தடுக்கிறதுன்னு இருக்கு. ஏம்மா இப்படி புலம்பி தள்ளுற? எப்போ பாரு வாழ்க்கைய படபடன்னு ஒரு பதட்டமாகவே தான் வச்சிருப்பியா? ரிலாக்ஸாகவே வச்சிருக்க மாட்டியா? ஒன்றுமே இல்லை, அதுக்கு போய் இப்படி புலம்பிட்டு நிற்க. என்னவோ சொல்கிறப்போ இந்தா பால். ஆசினி படிச்சுட்டு இருந்தா நான் போய் அவளை படுக்க சொல்கிறேன், நீ வந்து படு. என்ன விடுமா, அவள் என் பெட்டில் உட்காந்து படித்தா என்ன ஆகிருப்போது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவள் படிக்கட்டும். நான் வேணா இப்படி காத்தார கட்டில் போட்டு படுத்துக்கிறேன். என்ன யாவை இப்படி சொல்கிறேன்? டைமுக்கு கரெக்டாக சாப்பிடணும், அதே மாதிரி டைமுக்கு கரெக்டாக தூங்கி எழுந்திரிச்சிடணும். இல்லைன்னா எந்த வேலையாக இருந்தாலும் அதை கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அது நாளைக்கு எக்ஸாமில் போய் அப்புறம் தூங்கி வழிவாளோ. ம் அதுக்கு தான் சொன்னேன், சரியா? நீ ஒன்றும் வெளியெல்லாம் படுக்க வேண்டாம், உள்ளே வந்து படு. ம் அவனுங்களை பார்த்ததுலேருந்து அவனுக்கு ஞாபகமாகவே இருக்கு, படிக்கவே முடியல. இங்கே என்ன இவ்வளோ ஏதோ யோசிச்சுட்டு கிடக்கா? ஆஷினி, ஏ ஆஷினி. ஏ ஆஷினி. என்னம்மா? என்னடி தலையில் கை வச்சு உட்காந்துருக்கேன்? தலைவலிக்கு தானே? ஆமாம். சரி, அண்ணன் வந்து படுக்கணுமில்ல, நான் கீழே பாய போடுறேன். நீ இதை குடிச்சிட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து படு. அவனை வேற நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோமா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. வேற ஒன்றும் இல்லையே. எனக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சுன்னு சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம், அண்ணா போவோம். அவனுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டே நடந்துருச்சு. இன்னொருத்தனுக்கு பக்கத்தில் நிற்கிறது ஒய்ஃபோட சிஸ்டர்னு சொன்னாங்க. அப்போ யாருன்னே தெரில. அப்போ அவனும் கமிட்டி இருந்தான். எதுக்கு வீண் வம்பு? அதுவும் இந்த காலத்து பசங்களெல்லாம் நம்பவே கூடாது. முதல்ல படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போவோம், அப்புறம் எதனால பார்த்துக்கலாம். ஏ ஆஷினி. போம்மா, போய் பாய வெளியே வந்துட்டேன். அந்த பொண்ணு யாரா இருக்கும்? ரமேஷ்க்கு ஒரு சிஸ்டர் உண்டு, இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆனவனுக்கும் ஒரு சிஸ்டர் உண்டு, ரமேஷோட ஒய்ஃபுக்கு ஒரு சிஸ்டர் உண்டுன்னு சொன்னாங்க. ஐயோ, யாருன்னே தெரியலையே. இதை யோசிச்சுருக்குறக்குள்ள அம்மா வந்து ஷாபா, அம்மாவை சமாளிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. ஆனால் அம்மா சொன்னதும் சரிதான். அப்பா இல்லாமல் அம்மா ஒரு ஆள் பாடுபட்டு நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, அவங்க எப்படி இருக்காங்க? முதல்ல ஆசினிக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கட்டும், அப்புறம் எதனால பார்த்துக்கலாம். இங்கு உனது கதையும் எனது கதையும் விதியும் கையிலடி. ஆஷினி, முதல்ல கொஞ்சம் வீடு எப்படி இருக்குன்னு பாரு. செவ்வறு கூட இல்லாமல் ஒரு பக்கம் துணியை போட்டு மறைச்சிருக்கோம். இந்த லட்சணத்தில் யார் வருவா நம்ம வீட்டுக்கு? அதுவும் பொண்ணு கேட்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணமே நடந்தாலும் இதில் எப்படி எல்லாரும் எப்படி புழங்குறது? முதல்ல இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் மாறணும். இல்லைனாலும் உண்மையாக காதலிக்கிறவங்க ஏற்றுப்பாங்க தான். நிச்சயானவனை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா எப்படி ஒய்ஃப்னு சொல்லுவாங்க? ஐயோ, இவனை ஞாபகமாகவே இருக்கே. நடக்கிறது நடக்கட்டும், மறுபடியும் மீட் பண்ணுற சந்தர்ப்பம் கிடைச்சா எதனாலும் பார்த்துக்கலாம். முதல்ல எக்ஸாம் முடிக்கிற வழியை பார்ப்போம். ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் கூட இருந்தேன், அதுலேயே நான் உங்களுக்கு வெறுத்து சலிச்சு போயிட்டேன்னா என்ன? அப்படியே நான் உங்களை டார்ச்சர் பண்ணுறேன். ஐயோ பட்டுமா, அப்படியெல்லாம் இல்லைடா. பின்ன சாருக்கு வேற என்ன? எப்படா இவ்வளோ கழட்டி விட சான்ஸ் கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தீங்களோ, இப்போ அது கிடச்சிருச்சு, அப்படித்தானே? பூமி, அப்புறம் இல்லைடா, உங்கள் வாழ்க்கையில் அவன் வந்ததால தானே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு. அதனால தான். அப்படின்னு யாருன்னு சொன்னா? நீங்களாவே எல்லாம் நினச்சிப்பீங்களா? நீங்களே சொல்லுங்கள். லைஃப்பில் எல்லா சிச்சுவேஷன்லேயும் எல்லாத்துலேயும் தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரத்தான் செய்யும். அதுக்காக உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு இருந்தால் அவங்கள விட்டுட்டு போகணும்னு நீங்கள் நினைப்பீங்களா என்ன? அதான் எனக்குன்னு யாரும் இல்லையே அப்படின்னு மட்டும் சொன்னீங்க. இல்லைடா, ஒரு நாள் விட்டுட்டு போகணுன்னு யோசிக்க மாட்டீங்களா? அப்படின்னுங்க லைஃப் பார்ட்னர்னு வந்தால் அவங்கள மட்டும் ஏன் அவங்க அடுத்தவங்க பெற்ற பிள்ளையாச்சே,
யாரோ எக்கேட கேட்டு நாசமாக போனா என்னன்னு ஆ அப்படித்தானே? இல்லைம்மா. அப்புறம் என்னங்க? இல்லை, நீ என்னால் சசிக்கிட்ட இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதில்லை. இப்போது நீலாங்க அம்மாக்கிட்டேயும். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். யார் சொன்னா? இல்லை, எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யார் வேணாலும் வருவாங்க போவாங்க. எல்லாரும் கூட நிரந்தரமாக நினச்சிருக்கணும்னு எந்தவித அவசியமும் இல்லையே. ஆனால் லைஃப்பில் ஒன்ஸ் வந்துட்டு போகிறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தானே போவாங்க. ஏதோ ஒரு காரணம் இல்லாமையா கடவுள் ஒவ்வொருத்தரையும் நம்ம லைஃப்பில் கொண்டு வருவாரே. கஷ்டப்படாமல் கிடைக்கிற எதுவுமே ரொம்ப நாள் நினச்சிருக்காது. சசி என்னை எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுத்தியிருக்கலாங்க. ஆனால் அவன் நல்லவன் தான், எனக்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். ஏன் நம்ம விஷயத்தில் மட்டும் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியவே இல்லை. அவன் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னை என்னவோ அவனுக்கு நல்லா தெரிஞ்சவ மாதிரி பேசுகிறான். ஆனால் எனக்கு அவன் யாருன்னே தெரியலை. ரெண்டாவது, எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் கூட எனக்கெல்லாம் மறந்து போயிருக்கலான்னு வச்சுக்கோங்க. அப்படியே இருந்தாலும் அப்பாவும் தானே சசியை பார்த்தாரு. எனக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்திருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருப்பாருல்ல. இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. அப்பா கிட்ட நான் இது வரைக்கும் எதையும் மறைச்சதில்லை. அதை வச்சு தான் சொல்கிறேன். சசிக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அவனா என்ன ஏதுன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும். அதை அவன் சொல்லவும் மாட்டேங்கிறான். அப்புறம் மீனலட்சுமி, நம்ம 2 பேர்த்துக்கும் ஒரு அளவுக்கு தெரியும். அண்ணன் தம்பி 2 பேரும் எங்கள் அக்காங்க 2 பேர்த்தையும் விரும்புகிறாங்கன்னு. அப்புறம் சசி ஆகட்டும் நீலாவாகட்டும் யாருமே இப்போ வரைக்கும் நீங்கள் கூட என்னை தப்பா ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல. அப்படி இருக்க இல்லைடா, உங்களுக்கும் நீலாங்களுக்கும் எல்லா விதத்துலேயும் ஒத்து போகும். அவனும் உனக்கு கண்டிப்பாக நல்லா வச்சு பார்த்துப்பான். நான் இவ்வளோ தூரம் கிளிப்பிளிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன நீங்கள் பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? நான் பணத்துக்கோசரம் நிமிஷத்துக்கு ஒரு ஆளை மாற்றிக்கிற விளையாட்டா இருக்கு. ஆஹா, இல்லை, அப்படியெல்லாம் இல்லை பட்டு. அப்புறம் அப்புறம் வேற எப்படி? நல்லதுக்கு தான். எது நல்லது? அடியே, டாக்டரு அவங்க அம்மா தேசந்தே நினச்சிட்டு சாப்பிட்டாரோ இல்லையோ, சாப்பிட ஏதாவது கூட என்ன? சரி பார்த்துக்கோ, நம்ம போய் கட்டையை சாய்க்க. கட்டையை சாய்க்கிறேன்ட்டு எங்கேயாச்சும் பாட்டுட்டு போய் சேர்ந்துடாதே. உனக்கு ஐயோ ரொம்ப கோப்படாத கிளவி. ப்ரெஷருக்கு இது எகிரிக்கிற போகுது. அப்புறம் யார் குட்டி மாவை தட்டி தூங்க வைக்கிறது? எந்த குட்டி மாவா? என் பையன் பெத்து போட்டதையா இல்லை நீ பெத்து போட காத்திருக்கியே அதேவா? எல்லாத்தையும் தான். வர வர வாய் நல்லா கூட்டு போச்சு நினைக்கேன் உனக்கா. சரி சரி, அண்ணா வரட்டும் சொல்லி பட்டாசு எடுத்து வாயில கொளுத்தி போடச்சிட்றேன். நீ பண்ணுபடி பண்ணுவ. சும்மா ட்ரையல் உங்ககிட்ட தான். அப்புறம் மெயின் பிக்சர் எல்லாம் மாமியார் கிட்ட காமிச்சுக்கிறேன். ஓ அப்படியே திரும்பி உன் மன்னாடி கிட்ட சொல்லி பார்க்கலாம். அவரே டாக்டர் தான், எதனாலும் பார்த்துப்பாரு. பக்கா பிளானிங்ல தான் இருக்கிறா இவா. உமா சேட்டை இருந்துட்டு ஊருக்கு எடுக்குது பாரு. ஐயோ புறமிலே வந்து செத்துறாத, கிளம்பு. ஐயோ கிளவா ரொமான்ஸ் பண்ணலாம் வாயா. சே எம்மட புருஷங்கள உனக்கு எப்படி ரொமான்ஸ்? உனக்காக நான் வாய்ஸ் கொடுத்தேன். வாய்ஸ் ஒன்றும் தேவையில்ல. உன்ற சோழியை பாரு. சே வயசான காலத்துல கூட விட்டு வைக்கிறாளுங்களா? கொடு. கொடுவா, என் கையில் என்ன இருக்கு? என்னத்து கொடுக்க? மாமா கொடுடா. என்ன கேட்குறா இவ? ஓகேவா? அப்புறம் எவ்வளோ எவ்வளோ ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? சொன்னதானமா தெரியும். நீங்க கொடுக்குற முட்டையெல்லாம் நான் சேமிச்சு வச்சு அப்படியே வந்துட்டே வருமா? அப்புறம் என் மாமா எனக்கு உனக்கு இந்த கணம் எல்லாத்தையும் தடவி கன்னத்தை தடவி பொட்டு வச்சு பூ வச்சு வளையல போட்டு விடும். அவ்வளோதானே. சந்தன குங்குமம் வச்சோம் என் அம்மா கன்னத்தை தடவி பொட்டு வச்சு பூ வச்சு வளையல் போடணுமா? சீர் பண்ண சொல்றியா அம்மு? சரி பண்ணிட்டே போச்சு.
இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது பண்ணணும், கல்யாணத்துக்கு பின்னாடி நான் சொன்னது பண்ணணும். நான் இல்லாமல் உங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் போதும். நானா போலைனாலும் அரவிந்த் தான் என்னை வந்து அழைச்சிட்டு போயிடுவான். சரி, அப்போது நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களுக்கு நான் தேவையில்ல அப்படித்தானே? என்ன, நான் தான் உங்களுக்கு தேவையில்லல்ல, அப்புறம் என்ன திடீர்னு இப்படியெல்லாம்? பொறுமா பொறு, நான் அப்படின்னு சொல்லவே இல்லையே. முதல்ல கல்யாணம் நடக்க விட்டா தானே நடக்கும். சும்மா மறக்காண்ட லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க. என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க? அப்போ உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? ஆமாம், என்னை அலட்சியப்படுத்தி ஒதுக்கியே வச்சுருக்கும் போது நான் உங்களுக்கு தேவையில்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் எப்படி நம்பிக்கை வரும்? ஏதோ போனால் போதுன்னு எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுனீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குதான், இருந்தாலும் முழுசாக இல்லை. ஏன்? நான் உங்களை விட உங்கள் அப்பாவை நம்பி தானே இங்கே வந்தேன். உங்கள் அப்பா இப்போ இல்லைல்ல, அதான் உங்களையும் நம்ப முடியல. அப்பாட்ட தானே பேசணும், அதான் ஊருக்கு போகிறோம்ல, அங்கே போய் பேசிக்கலாம். லூஸு, அதுக்குள்ளே அவன் கல்யாணத்தையே வச்சுருவான். மேடமும் ரெடியாக தான் இருக்கீங்க போல இருக்கு. ம், சாருக்கு இப்போ என்னாச்சு? அதான் மேடம் ரெடியாக இருக்கீங்களா, போய் கல்யாணமே பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா எப்படியும் கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க. அப்படி நடக்கிறதுக்கு அரவிந்து விட மாட்டான். அப்படி இருக்கும்போது என்னை பெற்றவங்களா 4 பேர்த்து முன்னாடி நான் எப்படி தலைக்குனியை வைக்க முடியும்? தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடினவங்கள தலைக்குனியை வைக்க முடியுமா என்ன? அதெல்லாம் இப்போ எதுக்கு பேச்சு? அதான் முடிவு பண்ணிட்டீங்களா, உங்கள் இஷ்டம் போல் செய்யுங்க. முதல்ல முகத்தை பார்த்து பேசுகிறீங்களா? பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. சரி, கல்யாணத்தை நிறுத்தருக்கு தவிர வேறு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? அதான் வேண்டாம்னு தூக்கி போகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சுல, இனி எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு? தேவையே இல்லை. எப்படினாலும் ஏன் அப்பா அம்மா தானே தலை குனிஞ்சு நிற்பாங்க. அதுக்கு தான் போய் கல்யாணத்தை நிறுத்த சொல்லியாச்சுல. இப்போ என்னை பார்க்க போகிறீங்களா இல்லையா? சார் அழுங்காமல் எஸ்கேப் ஆயாச்சா? இல்லை, இதை வாங்கி கொடுத்த மகராசன் கையால் இதை கட்டிக்க எனக்கு தகுதி இல்லையா? குழந்தைய கையில் எடுத்துட்டு வரேன். அதான் சொன்னனே, ஒரு குழந்தை இறந்துச்சுன்னு, அதான் இது. ஓ சரி, போய் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டு வா. அதெல்லாம் நம்ம போகிற வழியில் பார்த்துக்கலாம் அண்ணே, வா. நம்மளா? ஆ. ரங்கா. ஐயோ, தொணன்னு எதுவும் பேசிட்டு இருக்காத, வா உனக்கு போகிற வழியில் சொல்கிறேன். ம், நைட் நேரம் சத்தம் வேற ஒரு மாதிரியாக இருக்குது. பொட்டப்பிள்ளை வியாபாரம்னா அவளை இறக்கி விட்டுட்டு வந்தா, நமக்கு இங்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, வேலையை பார்ப்போம். குழந்தை அலாரமாக தானே சத்தம் கேட்டுச்சு. குழந்தை செத்துருச்சுன்னு சொல்லி கொடுத்தா, அது அழுது. தங்கம், உன்னை போய் அப்படி சொல்லி என் கையில் கொடுத்துட்டாலே, இந்நேரம் நான் என்ன வேலை பார்த்துருப்பேன். அழுது நான் செய்ய இந்த பாவத்தை தடுத்துட்டீங்க ராஜா. நல்லா இருக்கணும். குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு ரங்கநாயக்கிட்ட சொல்லலாமா? இல்லை அந்த ஐயா தானே, அந்த ஐயாட்ட கொண்டு போய் கொடுத்துடலாமா? ம், நல்லா அந்த குழந்தைய இறந்துட்டு தான் சொல்லி கொடுத்துருக்கானா? இதில் ஏதோ விஷயம் இருக்குது, பார்ப்போம். பக்கத்தில் யாராவது குழந்தை இல்லாதவங்க இருந்தால் அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு போயிடலாம். இது இது ஒன்றா நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு குழந்தைய ஒப்படைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த குழந்தை தானே? அப்போ இதுதான் சிவாவா? ஆமாம். அதான் சிவான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் சிவா கல்யாணத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, யாருமே ஃபோன் பண்ணி எடுக்கலைன்ட்டு அவன் இங்கே வந்து தங்கியிருந்தவங்க அட்ரஸ் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போன ஞாபகம் இருக்கா? நான் போனதே சிவாங்க பெத்தவங்க வீடுதேன். அவிய வீடு தானே, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, ராத்திரியில உயிரை வாங்குறா. ஏங்க ஆ சொல்லுங்க. ஏய், நான் தான் சிவாங்க அப்பா பார்த்துருக்கேன்ல. ஐயோ, ஒண்ணுமே புரியல. அவங்க தான் சிவாவோட அப்பானும் அந்த குழந்தை தான்
சிவான்னு எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்கேன். அதாண்டி சொல்ல வரத கேளு. ம். சிவா போட்டோ அவங்க வீட்ல இருந்தது. அன்னைக்கு ரங்கா கூப்பிட போகும்போது யாரை பார்த்தனோ அவங்களும் அங்கதான் இருந்தாங்க. சார் சார் உங்களை